அரண்மையார் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக பரிசுத்த நாளாகி இந்த ஓய்வு நாளிலே அவர் ஆசரிக்கும்படியாக வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த 11ஆம் மாதத்தின் 4வது ஓய்வு நாள் வரைக்கும் நம்மளையும் உங்களையும் காண செய்து இம்பட்டும் எத்தனை விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதி, பலவீனங்கள், வியாகுலங்கள் இருந்தாலும் அடியனையும் உங்களையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து வந்த தேவனை இந்த நாள் கால வேளையில இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாயை திறந்து எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரான தேவனை நோக்கி எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பெருப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமை கொண்டு சேர்க்கும்படியாக இந்த நாளில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து சிச்சிதமாய் பேசுகிற வார்த்தையை தேவன் அடியனுக்கும் உங்களுக்கும் ஏற்றாற் போல ஆவியானவர் வெளிப்படும்படியாக துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியா நம்ம தான் ஷக்கினா சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமீன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க பொறுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை அருமையான வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. தேவ ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. தேவ ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா, உம்மை நோக்கி என் கைகளை சேர்ந்து கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடுவோமா? உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா, வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்ய கருணை நேசரே. சேர்ந்து பாடுவோமா? உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையை நம்பியுள்ளே, நீ விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை
அதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. இரண்டாவது பாடலாக நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. உன்மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். சென்று நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. கரங்களை தட்டி ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பே, அதுபோல உன்னையும் ஆசீர்வதிப்பே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. இசேக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே. இசேக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே. ரெகபோ தொடங்கி விட்டது உனக்கு, ரெகபோ தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே. தேசத்தில் பழகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே. ரெகபோத் உனக்கு உண்டு, இது முதல் ரெகபோத் உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிக்கை செய்வார்கள். இது முதல் அநேகர் அறிந்து சொல்வார்கள். நான்
நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை. காலங்களை தட்டி போடுவோமா? அவர் நம்மளுக்கு போதித்து நடத்த வல்லவர். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே எழுந்து நிற்போம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம மத்தியிலுக்கு தான் அருமையான சிஸ்டர் சித்ராமா அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 32ஆம் சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் 32. சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தியம் என் கதறுதலிலான என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடாமல் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுகள் விலக்கி காத்து இரட்சணியத்தை பாடல்களால் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்ட ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவாறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். நீதிமான்களோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களோ நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 6ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? 6, 8, 10. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் நான் உனக்கு போதித்து துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அப்புறம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிப்போம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக சங்கீதக்காரன் தாவீது எழுதின சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 16:8 எடுத்தவர்கள் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மைக் எடுத்துக்கோங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பிரயாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இதுவரை அசைக்கப்படாமல் எத்தனை பிரச்சனை வந்தாலோ, எத்தனை பலவீனம் வந்தாலோ, எத்தனை போராட்டங்கள் வந்தாலோ, எத்தனை விதமான வியாகுலங்கள் வந்தாலோ, நானே என் தேவனை கைவிட்டாலோ என் தேவனை கைவிடாமல் இம்மட்டும் அசையாதபடிக்கு பாதுகாத்து வந்தா சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
ஹalleluya ஹalleluya. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. எப்போ உங்க வலது பாரிசத்தில் இருப்பார்? முதல் வாரத்தில் பேசின தலைப்பை சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எப்பெல்லாம் நம்ம முன்பாக வைக்கிறோமோ, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்ம வலது பாரிசத்தில் இருந்து அசைக்கப்படாதபடி நம்மளை பாதுகாப்பார். இரண்டாவது வாரத்தில் பேசின வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு சுதந்திரமாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமது வலது பாரிசத்தில் இருந்து நம்மளை அசைக்கப்படாதபடி பாதுகாப்பார். இந்த நாளுக்குண்டான தலைப்புக்குள்ளாக கடந்து வருவோம். 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். போதுமா? எப்ப நமது வலது பாரிசத்தில் இருப்பார் என்றால் ஆலோசனை கொடுக்கிற கர்த்தரை துதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. தலைப்பு எழுதுறவங்க எழுதிக்கோங்க. ஆலோசனை தந்து போதிக்கிறவரை துதிக்கணும். ஆலோசனை தந்து போதிக்கிறவரை துதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆலோசனை தந்த கர்த்தரை துதிக்கணும். அப்போதான் தேவன் நம் பக்கத்தில் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அந்த ஆலோசனை எதற்குனா சபை வளருவதற்கும். நான் இங்க பேசுறத புரிஞ்சுக்கோங்க. நான் எனக்கு பேசிட்டு அப்புறம் உங்களுடைய குடும்பத்திற்கு வரேன். சபை வளருவதற்கும் சபை நிமித்தமாய் நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கும் தான் இந்த ஆலோசனை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும், நான் பார்த்த வரைக்கும் கணவனும் மனைவியும் இசைந்து பட்ஜெட் போட்டு வாழ்கிற குடும்பம் எதுலையும் போய் சொக்கினாதான் இதுவரை நான் பார்க்கல. ஆமென். ஹalleluya ஹalleluya. எப்படிமா நான் சொல்றது ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி? இல்லை பாஸ்டர், நாங்கள் பட்ஜெட் போட்டே நாங்கள் போய் மாட்டிக்கணும்னு சொல்கிறவங்க யாராச்சும் இருக்கீங்களா? இந்த வாரத்தில் இதை கொடுக்கணும், இந்த மாசத்துல இந்த காரியம் இருக்கு, இவ்வளோ செலவு பண்ணக்கூடாது. கவனிங்க, நம்மளுடைய காரியங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பம் நன்றாய் இருக்கணும். மற்றவன் நம்ம வீட்டாண்ட நிற்கக்கூடாது, ஏளனமாய் பேசக்கூடாது, நம்மளிடத்துல அப்பப்போ கஷ்டங்கள் இருக்கக்கூடாதுன்னா வீட்டில் நம்மளுக்குள்ள கஷ்டப்படுத்தி மற்ற காரியங்களை இருவரும் ஆலோசனை பண்ணி கடன்களை ஒழிக்கும் போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. சமாதானத்தோடு இருக்கும். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதற்கு தான் இந்த நாள் காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அசைக்கப்படாத வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும்னா ஆலோசனை கொடுக்கிற தேவனிடத்துல நீங்கள் துதிக்கும் போது அவர் உங்கள் பக்கத்தில் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. எதனால பாஸ்டர் ஆலோசனை கொடுப்பார்? எப்படி அவர்? யார் அவர்னு கேட்டீங்கன்னா, வாசித்த சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 32:8. நான் உனக்கு போதித்து அவர் எப்படி ஆலோசனை கொடுக்கிறாரு பாருங்க. முதலாவது அவர் உங்களுக்கு போதிப்பார், நீங்க நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், அதுக்கப்புறம் உங்கள் மேல அவர் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. கேட்கிறவங்க ஞானம் அடைவாங்க. நீதிமொழிகள் இருக்கு. போதனையை வெறுக்கிறவன், நான் அதை சொல்ல வரல இந்த காலை வேளையில, நீதிமொழிகள் நீங்களே போய் பார்த்துக்கோங்க. அதை கேட்டு நடக்கிறவன் ஞானம் அடைவான், அதை உதாசீனப்படுத்துறவன் டேஷ். நீங்களே போய் பார்த்துக்கோங்க. ஹalleluya ஹalleluya. 28ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேயே ஒரு சில வசனங்களும் நான் சொல்லுவேன், வாசிட்டு கடந்து போவோம். கத்த பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. இந்த யோசனைகள் ரொம்ப முக்கியம். ஹalleluya. ஆலோசனை ரொம்ப. நீதிமொழிகள், அதே நீதிமொழிகள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நீதிமொழிகள், சாலமோன் எழுதின நீதிமொழிகளின் புத்தகம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அநேக விதமான ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்கும். ஹalleluya. ஞானத்துக்கு உண்டான காரியங்கள் அதேதான். இந்த நாளுக்கு உண்டான வார்த்தைக்கும் நீதிமொழிகள் ஒரு வார்த்தை உண்டு. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள், ஆலோசனை இல்லாத இடத்துல. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஆலோசனை எப்படி யார் இடத்துல வரும்னா, என் கர்த்தர் இடத்துல இருந்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. எதனால அவருடைய ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படினோம்? எப்படி அந்த ஆலோசனை நம்ம இடத்துல வரும்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே
நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. என்னம்மா, எத்தனை பேர் இந்த போதகத்தை சத்தியத்தினால கேட்டு இருக்கிறோம் சொல்றோம்? கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். அநேக சத்தியத்தினாலே, அநேக பிரசங்கத்தினாலே, அநேக போதனைகளை நம்ம கேட்டிருக்கிறோமா இல்லையா? கேட்டிருக்கிறோம் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டும் அறிந்தும் நம்மளுக்கு போதித்து இருக்கிறாராம். எப்படி போதிக்கிறார் இப்ப புரிஞ்சுக்கோங்க. சத்தியத்தின் நிமித்தமாய். ஆமே. எதனால நம்மளுக்கு போதிக்கிறாரா? சத்தியம். சத்தியத்தை அறிந்த நாம் அந்த சத்தியத்தின் நிமித்தமாய் போதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வசனம் இருக்குல்ல, சத்தியத்தை அறிவீர்கள். அந்த சத்தியத்தை அறிந்து அவர் போதிக்கிற விதமான சத்தியத்தை நீங்கள் அறிந்து நடக்கும்போது சத்தியம் உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் அந்த சத்தியம்? அதன் நிமித்தமா என்ன நடக்கும்னா 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 3 யோவான் 1:4 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கடைசியா வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி வரும். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த சத்தியத்தை கேட்டு நடக்கிறதுனால ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? வாசிங்க. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று என்ன பண்றாரா? சத்தியத்துல நீங்க நடக்கிறீங்க என்று கேள்விப்பட்டுகிற சந்தோஷத்தை காட்டிலும் வேற எந்த சந்தோஷமா அவருக்கு பேச தெரியலையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பா, எப்படியோ ஒரு வார்த்தை இல்ல. நீங்க எவ்வளவு கோடி கோடியா கொடுத்தாலும் அதெல்லாம் பெருசா என் தேவனுக்கு தெரியாது. அவருடைய சத்தியத்தின் பிரகாரமாய் எந்த ஒரு பிள்ளை நடக்கிறீர்களோ உங்கள் நிமித்தம் என் தேவன் சந்தோஷப்பட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. கரங்களை உயர்த்தி. அப்ப அந்த சத்தியத்தை நாம் அறிந்து சத்தியத்தின் நிமித்தமாய் யாருக்கு அவருக்கு போதிக்கிறார்னா, சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 25:12. என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் சொல்லிட்டு கலந்து போகிறேன். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது. அவரே என் கால்களை இல்லம்மா, 25:12 சங்கீதம். யாராவது ஒருத்தர் திக்கெத்திக்கின்னு முச்சா நான் என்ன பண்றது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். என்னவா? இப்ப புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு போதிக்கிறாரா? யாருக்கு போதிக்கிறாரா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பாராம். ஆமென். கவனிங்க, 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 கவனிங்க. வேதம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. இந்த சத்தியத்தை அறிந்த நீங்கள், எந்த ஒரு பிள்ளை தேவனுக்கு பயப்படுகிறதோ இந்த சத்தியத்தின் நிமித்தமாய், இந்த சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு என் தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வழியை உங்களுக்கு காட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு போதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஆண்டவர் எனக்கு என்ன பேசுவாரோ, இன்னைக்கு எனக்கு எந்த வார்த்தை வருமோ என்று ஆவலோடு வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏனோ தானன் போனா இவர் பரவர்களாக மாத்திரமல்ல அதன்படி நடக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்படி நடந்தாதான் தேவன் சந்தோஷப்படுவார். ஆமென். அருமையான பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் பிள்ளைகள் சந்தோஷப்படும்படி நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? அதே அந்த பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் உங்கள் பேச்சுக்கு கேட்காம நடக்கிறாங்கன்னா, அப்பா அப்பா எனக்கு இது வாங்கி கொடுங்க, ஃபர்ஸ்ட் நீ என் பேச்சை கேளு, அப்ப நான் செய்யறேன். சொல்லுவாமா, சொல்ல மாட்டோமா? அதே வார்த்தை ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னா ஏத்துப்பீங்களா? எனக்கு ஏற்றார் போல நான் போதிக்கிற வழியில, நான் காட்டுகிற வழியில நீ நடந்தாதான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஏன் அதை மட்டும் ஏத்துக்க மாட்டேன்றீங்க? கவனிங்க, கவனிங்க. சோ அவரை எந்த ஒரு மனுஷன் அவருக்கு பயந்து, அவர் எந்த ஒரு மனுஷன் பயப்படுகிறதை பார்க்கிறாரோ அவருக்கு தான் தெரிந்து கொள்ளப்படுகிறதான வழியிலே நடத்துவார், போதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதை நிறைய காரியத்துல நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
ஆண்டவர் உங்களுக்கு நான் என்னதான் ஜெபித்தாலும், நீங்கள் என்னதான் ஜெபித்தாலும், ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் உங்களிடத்திலிருந்து மாற்றணும் நினைச்சாருன்னா, நான் ஜெபிக்கலாம் பாஸ்டர், எங்களுக்காக ஜெபிங் பாஸ்டர், கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் இடத்துல பரிந்து பேச தான் முடியும். ஆண்டவருடைய காரியத்தை நம்மளால மாற்ற முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவன் வலிக்கு அவன் தான் ஊசி போடணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹலோ, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் வயிற்று வலிக்கு நான் தான் ஊசி போடணும், எனக்கு பசியத்தான் நான் தான். எந்த ஒரு பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கும் சத்தியத்திற்கும் பயந்து நடக்கிறதோ, அந்த ஒரு பிள்ளைக்கு தான் தேவன் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. யாரெல்லாம் பயப்படணும், எப்படி பயப்படணும், எப்படி தேவன் நம்மளை போதித்து என்ன விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், 2 காரியத்தை சொல்லி, யார் 2 பேருக்கு போதித்தார் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்திலும் 2 காரியத்திலும் 3 வசனங்கள் இருக்கும். என்னோட சேர்ந்து முதல் காரியத்துக்குள்ளாக கடந்து போவோம். அவருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான் தேவன் போதிப்பார். மனுஷன் எப்படி பயப்படணும் 2 காரியத்தை சொல்லி, அது எப்படி இருந்தா என்ன விதமான காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதல் காரியம் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் மைக்கில் வாசிங்களேன். மைக்கு கொடுங்களாமா? இன்னும் 2 மைக் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. போதுமா? கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல். எத்தனை பேருக்கு இங்க ஞானம் இருக்கு? ஞானம், அறிவு. நம்ம எங்க பாஸ்டர், எங்களுக்கே டவுட் ஆயிட்டு தான் ஹோட்டல்ல போய் மூலக தான் கேட்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளுக்கு தேவனை அறிகிற அறிவு இல்லாம போயிடுச்சு. டைமுக்கு போய் தேவனை ஆராதிக்கிறதுலாம் போயிடுச்சு இப்போ. ஆமென், ஹல்லேலூயா. ஞானம் கம்மியாவ தேவனை துதிக்கிறது கம்மியாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனை அறிந்தும், நான் திரும்ப சொல்றது புரிஞ்சுக்கோங்க, அறியாத பிள்ளைகளை விட்டுருவார் ஆண்டவர். அறிந்தும் டைம் லேட்டா வந்தீங்கன்னா தேவன் போதிப்பாரா? உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? உங்க பிரச்சனை மாறுமா? உங்கள் போராட்டம் மாறுமா? உங்கள் பலவீனங்கள் மாறுமா? எத்தனை விதமான பிரசங்கம் கேட்டாலும், எத்தனை விதமான உபதேசம் கேட்டாலும், உங்களுக்கு ஞானம் இல்லாமல் இருந்தால், கர்த்தருக்கு பயப்படுதல தான் ஞானத்தை போதிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். 8:30 மணி ஆயிடுச்சுனால இன்னும் 1 ஹவருக்குள்ள சபையில இருக்கணுமே. 9:30 மணிக்கு என் கால் முன்னாடி நிற்கிறோமே. சபையில நான் துணை நிற்கிறேனே. சபை விசுவாசிக பிள்ளைகளுக்கு முன்பதாக நான் ஒரு சாட்சியாய் நிற்கிறோமே. விசுவாசிகள் கவனிங்க, யாருக்குமே ஏறல இன்னும் மண்டையில. நான் தான் சொல்றேனே, இப்பயும் யாருக்கும் ஏறல. நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க இன்னும் மைண்ட்ல ஒரு சிலதுல என்னையே தான் பார்த்துனுக்குது. ஆனா பார்க்கலனாலும் இவன் கத்துவானே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானத்தை போதிப்பார். ஆமென். ஞானத்தை தான் இங்க நின்று போதிச்சுட்டு இருக்கிறோம். தேவனை எப்படி தொழுது கொள்ளணும், எப்படி தேவனை சேவிக்கணும், எப்படி நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இன்னும் தடைகள், ஏன் இன்னும் பிரச்சனைகள், ஏன் இன்னும் குடும்பத்துல போராட்டங்கள், சமாதான குறைச்சல்கள்? ஏன்னா தேவனை அறிந்த பிள்ளைகள் ஞானம் இல்லாதபடிக்கு வாழ்கிறதுனாலதான். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஞானத்தை போதிக்கிறார். எப்படி போதிப்பார், எங்க போதிப்பார் சொல்லிட்டு கலந்து போக ஆசைப்படுகிறார். சங்கீதம் 34:11 வாசிங்க. சங்கீதம் 34:11. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். ஹலோ, இங்க வந்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். என்னவா? பயப்படுகிற மனுஷனுக்கு தேவன் போதிக்கிறார். முதல் காரியத்துல பாத்தீங்கன்னா, அவருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு போதிப்பார் சொல்லது எல்லாமே. நீதிமொழிகளை சொல்லி இருக்கிற பிரகாரம் பயப்படுகிறவர்களுக்கு தான் ஞானத்தை போதிப்பார். அவருக்கு பயப்படுகிற தேவனுக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். எத்தனை விதமான வார்த்தைகள் கேட்டாலும், எத்தனை விதமான சத்தியத்தை கேட்டாலும், நீங்க என்னதான் வாரி வாரி டொனேஷன் பண்ணாலும், ஏன் இந்த வியாதி பணம் கொடுத்துட்டா சரியாயிடும், அது டாக்டர் பண்ணிடுவாங்களே, பணம் கொடுத்துட்டா சமாதானம் வந்துருமா?
பணம் கொடுத்துட்டா வியாதி போயிடுமா? சுத்தின்னு காந்தோம். பக்கத்து வீட்லயே தகராச்சு இருந்தாலும் வெளியெல்லாம் போய் சுத்தின்னு வந்தோம்ல, உங்களையும் என்னையும் கொரோனா எதுவும் பண்ணல. அவருக்கு கொரோனா தொற்று வந்துச்சு. ஆமே லோ, இதுல யாருடைய அனுக்கிரகம்? யாருடைய பயந்ததுனால தேவன் பாராட்டுகிற கிருபை? கவனம், ஞானம் வேணும். நம்மளை மட்டும் நடத்தினாரே, நல்லா நடக்கிறோமே, நல்லா பேசுறோமே, சாப்பிட்டா ஜீரணமாகுதே, நல்ல கைகாலெல்லாம் இறங்குதே, ஞானம் இருந்தா கரெக்டான நேரத்தில் தேவனை துதிப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஞானம் இல்ல, பக்கத்துல ஒத்துக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கையை பிடிச்சு சொல்லுங்க. ஞானம் இருக்கா? ஞானம் இருந்தா லேட்டா வர மாட்டியே. புத்தி இருக்கா? பாஸ்டர் சொன்ன கேப்பியே. ஏன்னா இந்த ஆலயத்துக்கு வந்தா அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அவருக்கு செவி கொடுப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. செவி கொடுக்காதனால தான். இங்க கவனிங்க கவனிங்க கவனிங்க. இப்ப நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, பார்த்திருக்கீங்களா? என்ன ஆச்சு? தூரத்துல வண்டி வர்றது, பார்க்காம கட் பண்றது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நடுவில் கிராஸ் ஆகுறது, நடுவில் எத்தனை பேர் விடுறது. இதெல்லாம் எதனால? கவனக்குறைவு. இப்ப நான் பேசிட்டே இருக்கிறேன், நிறைய பேருக்கு கவனக்குறைவு இருக்கு. ஆமென். அப்ப என்ன ஆகும்? அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க. நீங்க கரெக்டா போதிச்சீங்க பாஸ்டர், நான் நல்லா தான் போனேன் பாஸ்டர், டமுக்குன்னு ஊன்ட்டேன் பாஸ்டர். ஆமென். ஆக்சிடென்ட் ஆகுது. நல்லா தான் இருந்தேன் பாஸ்டர், திடீர்னு இந்த பிரச்சனை எப்படிதான் வந்ததுன்னு தெரியல. அதுதான் ஆக்சிடென்ட். ஆமென். திடீர்னு நடக்குது தான். அதே தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை போதிக்கிற தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடந்து பாருங்கள். வருகிற வாரத்துல இருந்து ஒழுங்கா இருந்து பாருங்க. கரெக்டான நேரத்தில் தேவனை ஆராதிச்சு பாருங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். ஒரு மாதம் சொல்லுவாங்களே 90 days சேலஞ்ச், 30 days இந்த எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு இறங்கிடும். அவனுக்கு தெரியும் இது 4 நாளைக்கு மேல இந்த எக்ஸசைஸ் பண்ணாதுன்னு. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையா எக்ஸசைஸ் பண்ணி இறங்கணும்னு நினைச்சா தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நம்மளுக்குலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு சிலர் தான் ஏதோ சாப்பிட்டு உப்பணும்னு பாக்குது, உப்ப முடியல. ஆமென். இவ்வளவுதான் சாப்பிடுறது பாஸ்டர், குண்டே ஆக மாட்டேன்றான் பாஸ்டர் என் பையன். என்னுடைய வாழ்க்கையில கவனிங்க கவனிங்க கவனிங்க. தேவன் நிறைய விதமான ஞானத்தை உங்களுக்கு போதித்து இருக்கிறார். அடியன் நிமித்தமாய், வசனத்தின் நிமித்தமாய், சத்தியத்தின் நிமித்தமாய், அநேக உபதேசங்களின் நிமித்தமாய் நம்மளுக்கு என்னதான் ஞானத்தை போதித்தாலும் கேட்காது 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 செவிட்டு விரியனை போல இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, முதல் காரியம், அவருக்கு பயந்தால் ஞானத்தை போதிப்பார். எப்ப போதிப்பார்னா செவி கொடுத்தால். செவி கொடுத்தால் எப்படி ஞானம் வரும்னா, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமொழிகள். என்னமா? தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். மூடன்னா மூடன்னா முட்டாள், பைத்தியக்காரன். பாஸ்டர் என்ன சொன்னாலும் சச்சினால் தான் எனக்கு வந்தான் நினைச்சீங்கன்னா நீ தான் மூடன். உங்களை விட பைத்தியக்காரன் வேற எவனும் இல்லை. தேவனை துதித்தாதான் எனக்கு நடக்குமா அப்படி நினைச்சீங்கனாலும் நீங்க முட்டாள். அவர் கரெக்டான டைம்ல போய் தொழுது கொண்டாதான் எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரான்னு நினைச்சீங்கனாலே நீங்க முட்டாள், மூடன். ஏன்னா இங்க நினைக்குதுல, இவரை தொழுது கொண்டாதான், இவர் கொடுத்தாதான், இவர் ஆராதிச்சாதான் எனக்கு கொடுப்பாரான்னு நினைச்சீங்கனாலே. ஏன்னா உங்களை தாயின் கர்ப்பத்திலே கண்டெடுத்தவர் அவரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மூடன். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். அவர் கொடுக்கிற ஞானத்தின் பிரகாரமாய் நடக்கிறவன் தான் இந்த மாதத்துல ரட்சிக்கப்படுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த ஞானம் எப்படி வரும்? அவருக்கு செவி கொடுத்தால் தான் வரும். அந்த செவி கொடுத்தல் எப்படி வரும்? அவருக்கு பயந்த ஆலயத்துக்கு வந்தாதான் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. ஏசியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ரெண்டும் ஒரே வசனம் தான். ஏதாவது ஒண்ணு கூட வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசியா 2:3 இல்லைன்னா மீகா 4:2. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவார்கள் என்று போதிப்பார்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம்.
ஏனெனில் சீயோனிலிருந்து ஆலயத்திலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து ஆலயத்திலிருந்து வெளிப்படும். வசனமும் வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்க வந்தா வேற ஏதாச்சும் பேசுறோமா? இங்க வந்தா வேற ஏதாச்சும் நடக்குதா? இங்கிருந்து வேதமும் வசனமும் தான் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வேதத்தையும் வசனத்தையும் நீங்க நடக்கும் போதுதான் என் தேவன் உங்களுக்கு பயப்படுதலை போதிப்பார். அந்த பயப்படுதலின் நிமித்தமாக தான் உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அசைக்கப்படாத ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, 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 ஹalleluya. ஏன் இந்த ஆலயத்துக்கு வரணும் பாஸ்டர்? வேதமும் வசனத்தை ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, சங்கீதம் 86 சங்கீதம் 11 வசனத்தை வாசிங்க. இந்த வேதமும் வசனத்திலையும் எப்படி இருக்கணும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். எப்படி நடக்கணும்? முதல் காரியம், ஆலயத்துக்கு வந்தா சத்தியத்தின் பிரகாரமாய் நடந்து நான் உமது நாமத்திற்கு ஓகே பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இங்க எப்படி இருக்கணும்? இருதயத்தை தேவனுக்கு நேராய் ஒருமுகப்படுத்தணும். ஹalleluya, ஹalleluya. சத்தியத்தின் பிரகாரமாய் நடந்து இருதயம் ஒருமுகப்படுத்தணும் ஆலயத்துக்கு வந்தா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி நடந்தால் என்ன நடக்கும்னா, நீதிமொழிகள் 28 அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 28:18. அப்படி நடந்தால் என்ன நடக்கும் சொல்லி கடந்து போ. 28:18 வாசிங்க. நீதிமொழிகள். உத்தமனாய் நடக்கிறவன், இங்க கவனிங்க, தேவனுடைய சத்தியத்தின் பிரகாரமாய் நடந்து தேவனுக்கு உங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி தேவனை துதிக்கும் போது நீங்கள் உத்தமராய் மாறுவீர்கள். உத்தமனாய் நடக்கிறவனுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரட்சிப்புனா விடுதலை. நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. இப்போ இந்த வார்த்தை பிரகாரம் பேசின பிரகாரமாய் 2 விதமான காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். இந்த 2 விதமான காரியத்தின் பிரகாரமாய் இங்க கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. 2 பேரை நான் சுட்டி காட்ட போகிறேன் பைபிள்ல இருந்து. ஒன்னு, தேவன் மனுஷனை வழி நடத்தினது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஒன்னு, இப்படி சொல்லுவோம். ஒன்னு, தேவன் மனுஷனை டைரக்டா போதித்து நடத்தினது. சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் மனுஷனுக்கு டைரக்டா போதித்து நடத்தினார். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, 2வது காரியம், தேவன் மனுஷனுக்கு போதித்து மனுஷன் தன் பிள்ளைக்கு போதித்து நடத்துறான். ஹalleluya, ஹalleluya. டோட்டலா போதிக்கிறவர் யார்தான்? தேவன் தான். ஒன்னு டைரக்டா போதிக்கிறார், இன்னொன்னு ஒரு மனுஷன் நிமித்தமாய் தன் பிள்ளைகளுக்கு போதிக்கிறார். இப்ப இங்க புரிஞ்சுக்கோங்க. ஒன்னு தேவன் டைரக்டா உங்க இடத்துல பேசுவார், இன்னொன்னு டைரக்டா இல்லாம என் நிமித்தமாய் உங்களுக்கு போதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. முதல் காரியம், யார் இடத்துல தேவன் டைரக்டா ஒரு மனுஷன் இடத்துல பேசி அவனை நடத்தினார், போதித்தார்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. முதல் காரியம், யாருக்கு போதித்து ஆலோசனை சொன்னார் பாருங்க. யாத்திராகமம் 4:12. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். எங்க இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க. எங்க இருக்கிறாரா பிரதர்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எங்க இருக்கிறாரா? ஏன் இந்த வாயோடு இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அநேக பிரச்சனைகளுக்கு காரணமே எதுதான்? வாய் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் பிரதர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஒரு மாதிரி வார்த்தை விட்டோம் பாஸ்டர், பொங்குன்னு வாயிலே குத்திட்டான் பாஸ்டர். ஆமென், ஹalleluya. ஏன் இப்போ வீட்டில் சண்டை, சர்ச்சுக்கு கிளம்பும் போது வாயை திறந்து வார்த்தை விட்டு சண்டை போட்டு 2 பேருமே வீட்டில் இருந்துட்டோம். எதனால? வாய் தான். ஆமென், ஹalleluya. ஏன் இவ்வளோ பிரச்சனை? அவன் கரெக்டாக தான் பேசினான். இவ்வளோ ரூபாய் வட்டி குத்தா போதும், நான் உங்களுக்கு இந்த காரியத்தை கொடுத்துட்றேன். ஆமென். நான் தான் என்ன பண்ணிட்டேன், நெக்லா நீ கொடுக்கறதுலாம் வேணுமாடா அப்படின்னு சொல்லும் போது தான் வட்டி எக்ஸ்ட்ரா கேட்குறான் பாஸ்டர். எதுதான் பிரச்சனை? வாய் தான். ஆமென். இங்க யாருக்கு இதை பேசுறாரு? முன்னாடி இருக்கிற வார்த்தையெல்லாம் போய் வாசித்தீங்கன்னா, மோசேயை தேவன் அழைக்கிறார். மோசேயோட டைரக்டா பேசுற, ஏய் நான் உனக்கு வாயா இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா நீ பேச வேண்டியதை
போதிப்பேன். ஆனால் மோசே என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல், ஆண்டவரே நான் மந்தனாவும் திக்கு நான் உள்ளமா இருக்கிறேன், என்னால் எப்படி அப்படின்னும் போது ஆண்டவர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அனுக்கிரகம் செய்து ஆரோனை உருவாக்கி இவன் உனக்கு வாயா இருப்பான் போடாடின்ட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் தெரிந்து கொண்டார் யார? மோசேயை. ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்றார்? உனக்கு வாயா இருந்து நான் உனக்கு போதிப்பேன்னு சொல்றாரு. ஆமென். கவனிங்க, ஆரோன் இடத்துல பேசும்போது மட்டும்தான் ஆரோன் போய் பேசினான். வேற எங்கேயாச்சும் போய் பாருங்க, கட்டில் இடுறதும் ஆண்டவர் இடத்துல ஜபம் பண்ணும்போது கூட ஆரோன் கிடையாது கூட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி ஆரோன் வந்ததால ஆண்டவரே அவன் அனுப்பு, நான் உன்னதான் தெரிந்து கொண்டேன் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமென். 40 நாள் உபவாசம் பண்றதுக்கு மேல போறான், ஆரோனை கீழே விட்டுட்டு தான் போனான். அங்க போய் தேவனிடத்துல முகமுகமாய் தரிசித்து தேவனை பேசுறான். ஆண்டவருக்கு தெரியுங்க யாருக்கு வாயா இருக்கணும்னு. ஆமென், ஹல்லேலூயா. அவன் தான் கட்டளை எடுக்கிறான். செங்கடலை பார்த்து தன் கோலை நீட்டி ஆரோன் பேசல, மோசே தான் பேசினான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க எனக்கு பலவீனமா இருக்கு, எனக்கு பண கஷ்டமா இருக்கு, என் பிரச்சனையா இருக்கு, கால் ஒரு மாதிரி இருக்கு, கை ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு இந்த பணம் தான் பிரச்சனையா இருக்குன்னு நினைப்பீங்க. அதன் நிமித்தமா தான் அற்புதம் நடக்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாசிக்கிறேன், தொடர்ந்து வாசிங்க. யாத்திராகமம் 4:12 வாசிட்டீங்க. யாத்திராகமம் 13:21 வாசிங்க. 13:21 வாசிங்க. அப்போது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். 13:21 அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்தும்படிக்கு பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை கொடுத்து தேவன் பாதுகாத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்கம்மா? கவனிங்க, தேவன் டைரக்டா ஒரு மனிதனிடத்துல பேசி அவனை தெரிந்து கொண்டு அவனுக்கு வாயா இருந்து அவனுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவர்களை பாதுகாக்கும்படியாக பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பங்களையும் வைத்து தேவன் பாதுகாத்து வழி நடத்தினார். கடைசியாய் முடிக்கும் போது யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே அங்க இடத்துல பேசுறாரு, கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும். யார் இதை ஜெபம் பண்ண தெரியுமா? மோசே. அவர்களுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஏன்னா சொல்லிட்டார் ஆண்டவர், ஏய் நீ அங்க போக மாட்ட, மறிச்சிடுவ, உன் காரியங்களில இத்தனை விதமான கோத்திரங்களை பிரி. சொல்ற கவனிங்க கவனிங்க கவனிங்க. நீ இந்த கோத்திரத்தோட போனோம், நீ இந்த கோத்திரத்தை மறிக்கிறதுக்கு முன்பதாக மோசே தன் வாயினால பேசுறாரு, எல்லா வித காரியத்தை செட்டில் பண்றாரு. அப்ப பேசும்போதுதான் ஆரோனையும் பிரிக்கிறாரு. அவர் தான், நீ இங்க போ, அதை பண்ணு. ஆமே, கோத்திரங்கள் பிரிக்கிற போது மோசே மறிக்கிறாரு. கவனிங்க கவனிங்க, அவன் வாயினாலே நிறைவேற்றி அவன் மரித்த பின்பு யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் மோசேக்கு கர்த்தரே அவனை எடுத்து அடக்கம் பண்றாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுக்கு அருமையான தேவச்சனமே, தேவன் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்கும்போது, டைரக்டா உங்களுக்கு போதித்து நடக்கும்போது அதுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களானால், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடந்தீர்களானால், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. முதல் காரியத்தை முடிக்கிறேன். 1 நாளாகமம் 28:7. ஒன்று நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நடக்க வேண்டிய கற்பனைகளின்படி நியாயங்களின்படியோ உறுதியா இருந்துட்டீங்கன்னா நிலைத்து நிற்க செய்வாராம், திடன் கொள்ளபடியாக வைப்பாராம், அசைக்கப்படாத வாழ்க்கையை. ஹலோ அருமையான தேவச்சனமே, ஞானம் வேணும். தேவனிடத்தில் ஞானம் வேணும்னா செவி கொடுக்கணும். செவி கொடுக்கணும்னா எப்படி இருக்கணும்னா, அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அதுல உறுதியா இருந்தீங்கன்னா நீங்கள் அசைக்கப்படாதபடி தேவன் உங்கள் பக்கத்தில் இருப்பார். அல்லேலூயா. 2வது காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம். தேவன்
ஒரு மனுஷனுக்கு சொல்லி அந்த மனுஷன் தன் பிள்ளைக்கு சொல்லி நடத்துகிறதான காரியம் சம்பவம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக, அப்ப புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் ஏற்கனவே அப்போ ஆபிரகாமுக்கு ஏதோ சொல்லி இருக்கிறாரு. ஆமென். நிறைவேற்றும்படியாக அவனுடைய பிள்ளைக்கும் அவனுடைய பின்வரும் சந்ததிக்கும் என் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தரை காத்து வழியை காத்து நடவுங்கள் என்றான். ஹல்லேலூயா. இது யாருக்கு சொல்றாரு? தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதை தேவன் சொன்னதை நிறைவேற்றும்படியாக தன் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடந்த வாரத்தில் பிரதிஷ்டை பண்ணும்போது நீதிமொழிகள் 22 சொன்னல, பிள்ளை ஆண்டவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அது முதிர் வயலும் அதை விடாது இருப்பான். ஆபிரகாம் கரெக்டா செய்யறாரு. யாரு இங்க கவனிங்க, ஆபிரகாமுடைய மகன் யாரு? ஈசாக்கு. ஈசாக்குக்கு என்ன போதிக்கிறார் இவரு? ஆண்டவரே, ஆண்டவர் எனக்கு சொன்னதை உனக்கு சொல்றேன்டா, அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொண்டு நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதை கை கொண்டு நடந்தபடினாலே 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க எல்லாருமே. 26ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அவன்கிட்ட திரும்பியும் ஈசாக்கு கிட்ட டைரக்டா பேசுறாரு. அங்க ஆபிரகாமுக்கு சொன்னதை அவன் கை கொண்டு நடந்தபடினாலே ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் பேசுற, தரிசனமாகி நீ இந்த தேசத்தை விட்டு நான் சொல்ற இடத்துக்கு போ, நான் உங்க அப்பா கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன், வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் பூமியின் மணலை போலவும் உன்னை பெருக பண்ணுவேன் என்று அதெல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. டைம் இல்லாதனால நான் கடந்து போகிறேன், வீட்டில் போய் வாசுவேன். 2, 3, 4, 5 வசனம் வரைக்கும் அவர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிடுறாரு. ஹல்லேலூயா. யார் யாரு வாக்குத்தத்தம் பண்ணினது? எங்க? தகப்பன் இடத்துல. நிறைவேற்றது எங்க? பிள்ளையின் இடத்துல. எதனால இங்க பிள்ளையின் இடத்துல நிறைவேற்றாரு? தகப்பனுடைய சொல் பேச்சை மீறாததுனால. ஆமென். ஹல்லேலூயா. தகப்பன் தேவனுடைய காரியத்தை குறித்து இவனுக்கு விளக்கினதுனால, தகப்பன் தேவன் அவனுக்கு நிறைவேற்றும்படியாக சொன்ன வார்த்தையை பிள்ளை கிட்ட சொல்லி நிறைவேற்றதுனால பிள்ளைக்கு அந்த ஆசீர்வாதம் வருகிறது. ஹலோ, தகப்பனும் தாயுமாய் இருக்கிற பெற்றோர் ஆகிய உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய நியாயங்களையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளருங்க. ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் உன் பின்வரும் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். என்ன நடந்தது? பஞ்சம் அந்த நாட்டில் பஞ்சம் நடந்துட்டு இருக்கும்போது ஈசாக்கு 12ஆம் வசனம் நினைக்கிறேன், ஆமா 12, ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை கொடுக்கிறாரு. அறுவடை கொடுத்து தொடர்ந்து நான் அப்படியே அந்த காரியத்தை சொல்லி முடிச்சு கடந்து போகிறேன். வீட்டில் நோட் பண்ணுறது தான் நோட் பண்ணிக்க. 12ஆம் வசனம் நினைக்கிறேன். ஈசாக்கு விதை தான் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் மேலே வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைட் பேஜில் மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது. கரெக்டா? விதை தான் 100 மடங்கு அறுவடை செய்கிறான். 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் பழுகி பெருகிறான். அதை பார்த்து கீழே இருக்கிறவரு அங்கே இருக்கிறவர் சொல்றாரு, ஏய் நீங்க இருக்காத, நீ கிளம்பிடு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க இருந்ததெல்லாம் போதும், நீ கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. இவன் ஆசீர்வாதம் பெறுவதை பார்த்த உடனே பொறாம வந்து அவனை கிளப்பிடுறாங்க அந்த தேசத்தை விட்டு. ஆமென். ஹலோ, கூட இருக்கிறவன் தான் குழி பறிப்பான், கூட நம்புறவன் தான் நம்மளுக்கு சேற்ற வாரி அடிப்பான். அதே தான் அங்க அவன் அங்கிருந்து கிளம்பி போய் தனக்கு தாகத்துக்காக தண்ணீருக்காக ஒரு துறவை நோன்றான். முதல் துறவு 20ஆம் வசனத்தில் இருக்கு, வாசிங்க. முதல் துறவு பேர் மட்டும் சொல்லுங்களேன், கடந்து போறேன். முதல் துறவு பேரு ஏசேக்கு. ஹல்லேலூயா. அந்த துறவை என்ன பண்றாங்க? இவன் தோண்டி தண்ணீர் வரதை பார்த்த உடனே அந்த துறவை என்ன பண்றாங்க? இவனுடைய எதிராளிகள் மூடிடுறாங்க. ரெண்டாவது கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இன்னொரு துறவு தோன்றான் தண்ணீருக்காக. அந்த துறவு பேர் என்னது? சித்னா. அந்த துறவியை என்ன பண்றாங்க? மூடிடுறானுங்க. மூன்றாவது துறவு தள்ளி போய் நோன்றான். அந்த இடத்துல ஒரு தடையும் இல்லை, ஒரு சஞ்சலமும் இல்லை. ஏன்னா கர்த்தர் அவன் பக்கத்தில் இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால அந்த துறவு பேர் ரெகோபோத் என்று பேர் எடுக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ரெகோபோத்தில் உண்டு அங்கே ஆகாரம் பருகி அங்கே கூடாரம் போட்டு பழுகி பெருகி அதை தொடர்ந்து அப்படியே வாசித்தீங்கன்னா 23, 24 அதெல்லாம் வாசித்துக்கோங்க. 27, 28, 29 வாசித்தீங்கன்னா எவன்
அவனை அந்த தேசத்துல இருந்து துரத்தினானோ. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். 27, 28, 29 மட்டும் வாசிங்களா பார்க்கலாம். மைக்கில் வாசிங்க கொஞ்சம், எல்லாருக்கும் கேட்கட்டும். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, எவன் துரத்தினானோ, எவன் அவனுக்கு விரோதமா எழும்பினானோ அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? ஏன்டா என்கிட்ட வந்த? நீங்கள் என்னை பகைத்து, நீங்கள் என்னை பகைத்தீர்கள், என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு என்னை துரத்தி விட்டீங்க என்றான். அதற்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர் உங்கள் தகப்பன் நிமித்தமாய் உங்களுக்கு போதித்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். யார் காண்கிறாமா? யார் காண்கிறா? உன்னை துரத்தினவன் பார்ப்பான், உனக்கு விரோதமாய் எழும்புறவன் பார்ப்பான், உனக்கு விரோதமாய் பேசினவன் பார்ப்பான், உனக்கு விரோதமாய் பிரச்சனை உண்டாக்கினவன் பார்ப்பான். ஹலோ, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. 28, 29 வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. அங்க நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சமாதானம் பண்ணிப்போம். நீ எனக்கு எதுவும் தீங்கெல்லாம் செஞ்சிடாத. ஆமென். ஹல்லேலூயா. 29 கடைசியா வாசித்தீங்கன்னா, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமே என்றார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு கவனிங்க. முதல் மோசையை போல உங்களுக்கு தேவன் போதித்தால் அதற்கு கீழ்ப்படிந்து நடங்க. இரண்டாவது காரியம், இப்ப பேசின வார்த்தையின் பிரகாரமாய் உங்கள் தகப்பனாகிய, ஆவிக்குரிய தகப்பனாகிய அடியேன் நிமித்தமாய் உங்களுக்கு போதிக்கிறதை நீங்கள் செவி கொடுத்து நடந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீங்க. உங்களை யாராலும் அசைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும் பாஸ்டர்? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க, முடிக்கிறேன். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நான் சொன்ன பிரகாரமாய் உங்கள் பிரச்சனைகள் மத்தியில விசுவாசத்துல உறுதியும் ஸ்தோத்திரத்துல பெருகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். நான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்ப சொல்றேன். ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். இந்த குடும்பத்துல என்னை மாத்திரம் தான் கண்டிருக்கிறார். அதனால நான் விசுவாசத்துல உறுதியாக இருப்பேன். நான் அதிகமா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது, ஆண்டவர் இடத்துல விசுவாசமா இருக்கிற பிள்ளைகள், என் தகப்பனாகிய, ஆவிக்குரிய தகப்பனாகிய ஊழியக்கார நிமித்தமா இந்த நாளில் பேசியிருக்கிறார், இந்த ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இதை நான் கடைபிடித்து நடப்பேன். இந்த விசுவாசத்தில் நான் உறுதியா இருப்பேன். தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரத்தை செலுத்துவேன். இதன் நிமித்தம் என் தேவன் நான் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அதிக நிச்சயமாய் உறுதியாய் இருக்கணும். அப்பதான் அசைக்கப்படாத வாழ்க்கை உங்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்து. 2025 வருஷத்தின் 11ஆம் மாதத்தின் 4வது ஓய்வு நாள் அடியேனும் அருமையான உம்மால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளும் காணும்படியாக செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீ பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த சிறுவர் முதல் பெரியவர் வரை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்தீரே. வருகிற நாட்களிலும் வருகிற காலங்களில் எங்களுடைய தேவைகள், தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, எங்களுக்கு போதித்து, நாங்கள் எந்த வழியில் நடக்கணும் எங்களுக்கு நடத்துவீராக. தேவைகளை சந்திங்க, ஞானமாய் நடந்து கொள்ள, புத்தியாய் நடந்து கொள்ள, உங்களுக்கு பயபக்தியோடு போதித்து அறிந்து கொள்ள நீ கிருபை பாரு. இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய எல்லா தேவைகளை நீ சந்தித்து ஒரு குறைவில்லாதபடி நடத்தி வருகிற வாரத்தில் சாட்சியோடு நிறுத்த நீர் கிருபை பாராட்டு. அந்த பெரியவர் முதல் சிறுவரும் கரத்தில் தெய்வீக சமாதானம், தெய்வீக சுகம், தெய்வீக பலம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கடந்து செல்ல நீ கிருபை பாராட்டு. நீரை ஆசீர்வதி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்ம அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.